இந்த லாஸ்ட் டைமே இந்த MongoDB எடுத்து வச்சதுதான். ஓகேங்களா? இதை கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் வரும். என்னன்னா லோக்கல் ஹோஸ்ட் இந்த மாதிரி URL போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது என்ன மீனிங் அப்படின்னா MongoDB லோக்கல் ஹோஸ்ட் அதனுடைய டிஃபால்ட் போர்ட் நம்பர். எல்லா வெப்சைட்டுக்குமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டொமைன் நேம் இருக்கும், ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சில இடத்துல கேட்பாங்க, லோக்கல் ஹோஸ்டோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. லோக்கல் ஹோஸ்டோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டா யாருக்கா தெரியும்? 3000. புரியல. 3000. யார் சொன்னது 3000? நான் ஓகே. ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்றது இது, போர்ட் நம்பர் இது. ஓகேங்களா? 3000 வந்து போர்ட் நம்பர், ஐபி அட்ரஸ்ன்றது இதுதான். ஓகேங்களா? எல்லா டொமைன் நேமுக்குமே இந்த விஷயம் இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய MongoDB-யோடைய போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? இதை ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று அதனுடைய ஐபி அட்ரஸை செட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமே இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய டேட்டாபேஸ் நேமை கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம், EMS அப்படின்னு சொல்லிட்டு. EMS நியூனே போடுறேன். ஓகே, இதில் எம்ப்ளாயீஸ், ஏன்னா இதில் மல்டிபிள் எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணணும். ஸோ இதை போட்டுட்டு கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே வந்துடும். ஓகேங்களா? டேட்டாபேஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லோக்கல்ஹோஸ்ட் 27017 அதில் EMS நியூ அப்படின்ற டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸில் இந்த கலெக்ஷன்ஸை நம்ம அக்சஸ் பண்ணணும். இது மட்டும்தான் கிரியேட் பண்ணலாமான்னா நீ மாட்டு கிரியேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இன்னொரு டேபிளை கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணோன்னா மேனேஜர்ஸ், இன்னொரு இதை கிரியேட் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீ மாட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ மொத்தம் 3 கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸில் நான் 3 டேட்டாவை இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, 3 கலெக்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் போயிடும். இதுக்கு போயிட்டு என்ன கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணணும்? சாரி npx node master. இல்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்ற ஒரு இதில் இருந்தேன், அதை கேட்டதுக்கா சாரி. நீங்கள் எல்லாமே வளர்ந்துட்டீங்க, கொஸ்டின் கேட்டால் கோவம் வரும். ஸோ ஓகே, சரிங்க. இப்போ இந்த இது ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த டேட்டாபேஸ் இங்கே இருக்கு, தென் நம்மளுடைய கோடிங் சர்வர் இங்கே இருக்கு. நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணணும். அப்படியே கனெக்ட் ஆகுமானா கனெக்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பேக்கேஜ் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MongoDB அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ORM அப்படின்ற ஒரு டூலுக்கு போக போகிறோம். ஓகேங்களா? ORM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் Node.js நம்ம ராவா யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன ஆகும்னா அதனால ரவுட்டிங் பண்ண முடியாது. ரவுட்டிங் பண்ண முடியாதுன்னா இதுதான் ரவுட்டிங். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. லைக் ரியாக்டில் நம்மளால ரவுட்டிங் பண்ண முடிஞ்சான்னு கேட்டால் நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ரியாக்டால காம்போனண்ட்டை தான் கொடுக்க முடியும். அது ரீடைரக்ஷனுக்கு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம், ரியாக்ட் ரவுட்டர் டாம்.
ஓகேங்களா. அந்த மாதிரி Node.js சர்வரை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டர் சர்ச்சஸ்க்கெல்லாம் அது ஒர்க் ஆகுமானா ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரவுட்டிங் அப்படின்றது போறோம். சேம் வே MongoDB வந்து டேட்டாபேஸை போய் கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். பட் ஆனா ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு எழுதி இருக்கிற ஏதாவது ஒரு ORM டூலுக்கு போகணும். அந்த மாதிரி நம்ம இப்ப பார்க்க போறதா Mongoose அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ORM. ஓகேங்களா. இது நீங்க எடுத்து இப்படி போட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். இது நீங்க என்ன செய்யணும்? ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ற ப்ராசஸ் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். npm i இப்படி போட்டீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகும். ஐயோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன சொல்லுதுன்னா Mongoose கனெக்ட் பண்ற, அதாவது டேட்டாபேஸை கனெக்ட் பண்றது. நான் சொன்னேன்ல 127.0.0.1 இதுதான் லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ். நம்ம டைரக்டாவே கொடுத்துக்கலாம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் பேக்கேஜை எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸை போட்டதுக்கு அப்புறம் டிபி கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியணும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஃபேக்டர் எழுதி இஃப் எரரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்சோல் லாக் கனெக்ஷன் Mongoose error. Mongoose prototype connect no longer accepts a callback அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கால்பேக் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான விஷயத்த நான் சொல்றேன். கால்பேக் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூல இந்த விஷயத்த கேட்பாங்க. ஓகேங்களா, வாட் இஸ் கால்பேக், வாட் இஸ் கால்பேக் ஹில் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்றதெல்லாம் நிஜமாவே கண்டிப்பா கேட்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, கால்பேக் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ், இது செகண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, அதாவது டிபியை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது எரர், சப்போஸ் அதுல எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராசஸ் நான் இங்க ஆட் பண்றேன். இது ஒண்ணு. ஓகேங்களா, டிபியை கனெக்ட் பண்றதுன்றது ஒரு ப்ராசஸ். அது கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கோடிங் எழுதுறேன். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுலயே நான் கோடிங் எழுதுறது தான் கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற வெர்ஷன்ல, ஓகேங்களா, ஓல்டர் வெர்ஷன்லாம் இது ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வெர்ஷன்ல இது ஒர்க் ஆகும். அது என்ன பண்றது, அப்ப அவன் என்ன சொல்றான்னா வெர்ஷனை டவுன் கிரேட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம இப்ப இந்த விஷயத்தெல்லாம் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ Mongoose வந்து 8.6.1ல இருக்கு. இதுல கால் பேக்கை எடுத்துக்கல. எந்த வெர்ஷன்ல அதை எடுத்துக்குது அப்படின்னா 6.10.0. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா npm uninstall பண்ணிட்டு இந்த வெர்ஷன் ஆஃப் Mongoose நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பேக்கேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்க இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வரும். இப்ப நம்ம அதை பண்ணலாமான்னு கேட்டா அது தேவை கிடையாது. ஓகேங்களா, இப்ப நம்ம அதை பண்ணலாமான்னு கேட்டா என்னை பொறுத்த மட்டும் அது தேவை கிடையாது. அது அப்படியே இருந்துட்டு போகும். இங்க அவனுக்கு போட்டிருக்க நம்பர் Mongoose கனெக்ட் இதெல்லாம் போடு அப்படின்னு. இதே தான் நம்மளும் பண்ணி வச்சிருக்கோம். இது ஸோ இதுக்கு பதிலாக நான் லோக்கல் ஹோஸ்ட்னே போட்டுக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் EMS நியூ. ஓகே,
இதை நான் கமெண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதே விஷயம் தான். mongoose டாட் கனெக்ட், ஓகேங்களா? இது கால் பேக்கு, இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னன்னா இதை ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதோட அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தென்னு கேட்ச் அப்படின்றது ஜாவா கோடிங்னா பார்த்துருக்கீங்களா? ட்ரை கேட்ச் எல்லாம் வருமே, ஞாபகம் இருக்கா? ஜாவா கூட எத்தனை பேர், சாரி, நீங்களா வாயை திறந்து கேள்வி கேளுன்ற வரைக்கும் ஒரு படத்துல வருமே, பொட்டு வச்சு வாமா அம்மன்னு போட்டாதான் வருவேன்ற மாதிரி கேள்வி கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் கேட்க மாட்டேனா? ஓகே, இது இப்படிதான் ஒர்க் ஆகும். இது என்ன அப்படின்னா ப்ராமிஸ். ஓகேங்களா? இது ஓகேங்களா? இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தென் கேட்ச் ஜாவால யூஸ் பண்றது தான் ட்ரை கேட்ச் அப்படின்னு. சக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும், ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா அது எதுக்கான ஃபெயிலியர் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக இது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா சக்ஸஸில் கனெக்ஷன் சக்ஸஸ். இப்போ நம்மளுடைய சர்வரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகி உட்காந்துருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய சர்வரு டேட்டா பேஸில் கனெக்ட் ஆகி உட்காந்துருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மங்கூஸோட டாக்குமெண்டேஷன் படிக்க போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நீங்க உட்காந்து படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, நிறைய விஷயம் இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இந்த டேபிளுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னு கேட்டா அது SQL. ஓகேங்களா? SQL அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா இது இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நம்ம யூஸ் பண்றது NoSQL. NoSQLனா ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஓகேவா? நான் மட்டும் ராவா எடுத்து அடிச்சு விட்டுடலாம், டிபியில போய் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுதான் மோங்கோடிபியோடைய டிஃபால்ட் நேச்சர். ஆனா when it comes to mongoose அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் அந்த மாதிரினா ஆர்கனைஸ்டா இல்லாம இருக்க மாட்டேன். என்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா மங்கூஸ் இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது போக போக நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டா இது என்ன சொல்லும் அப்படின்னா, நீ ஒரு கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ற அப்படின்னா இட்ஸ் சப்போஸ் டு ஹாவ் ஸ்கீமாஸ். அது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸ்கீமா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் பாடி இருக்கு, அதனுடைய ஸ்கீமா அப்படின்னா தலை, கண்ணு, மூக்கு, வகை, காலு அப்படின்னா சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்கீமா. ஓகேங்களா? அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேட்டா நீங்க வாங்க போறீங்க, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன டீட்டெயில நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஃபைனிங் யுவர் ஸ்கீமா. இதை நீங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். டைட்டில் ஸ்ட்ரிங்கா இருக்கணும், ஆத்தர் ஸ்ட்ரிங்கா இருக்கணும், கமெண்ட்ஸ் இப்படி இருக்கணும், டேட்டு இப்படி இருக்கணும், ஹிடன் பூலியன் வேல்யூவா இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிரியேட் பண்றது தான் இது. ஓகே, சோ வருது ஆப் லிசன் போட்டு நீங்க எந்த இது போனாலும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ல என்னென்ன, இந்த டேபிள்ல என்னென்ன டேட்டாவை நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓகே, ஸ்கீமான்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர்டா போய்க்கலாம். ஸ்கீமாஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல இதுல ஃபர்ஸ்ட் ஃபைல் employee.js. கண்ட்ரோலர்ல எம்ப்ளாயி இருக்கு, ஸ்கீமாலையும் employee.js. இந்த ஸ்கீமாக்கு நான் என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா மங்கூஸை எடுத்துட்டு வச்சுக்குவோம். ஏன்னா மங்கூஸ் தான் ஸ்கீமாவை கிரியேட் பண்றதுக்கு தேவையான பேக்கேஜை கொடுக்கும், மெத்தடை கொடுக்கும். பாத்தீங்களா? நியூ அப்படின்னா புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு தான் இந்த நியூ. ஓகேங்களா?
புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை நான் காப்பி பண்ணிட்டு நான் பேர் மாத்திக்கிறேன். எம்ப்ளாயிஸ் கரெக்டா? ஓகே, எம்ப்ளாயிஸ்ன்னு வச்சு இது பண்ணுறேன். ஓகே, நேம் ஸ்ட்ரிங்காக இருக்கும், ரோல் நம்பர் தேவையில்ல, பர்த்டே தேவையில்ல. ஓகே, இப்போ நேம் ஏஜ், ஸோ இதெல்லாம் ஸ்மாலில் வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோம். நேமு, ஏஜ், மேரிடு, இப்போதைக்கு இது தற்சமயம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்கீமாவை ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு ஸ்கீமாவை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சாலே ஓகே தான். ஓகே, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது ஆகுதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறது தான். முதல்ல கால் பேக் யூஸ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், தென் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ட்ரை கேட்ச் மாதிரி. தென் இது ஒரு ஃபேட்டோரோ ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான், ஃபேட்டோரோ தான். இது போட்டு ரெஸ்பான்ஸில் என்ன, கேட்சுக்கு எரரில் என்ன அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். எனக்கு இது ஓகே ஆனதுக்கப்புறம் ஸ்கீமாவை கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்கீமாஸ்னு ஒரு ஃபோல்டரை போட்டு இந்த ஸ்கீமாவில் எம்ப்ளாய்க்கு நான் என்னென்னலாம் கேட்க போகிறேன் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு ரீசன் இதுதான். ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியனு, ஸ்ட்ரிங்கு, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வரும். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போனாலே தெரிஞ்சுக்கணும். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், வெறும் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் இது வந்து வரும். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் மாடலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம பண்ணதான் மாடல். இப்போ நம்ம போட்டுருக்கோம்ல எம்ப்ளாயி, இதுதான் மாடல். இது எப்படி கிரியேட் பண்ணுவோம்? மாடல் நேமு ஸ்கீமா. ஓகேங்களா? உன்னுடைய மாடலை நீ எப்படி அங்கே கால் பண்ண போற? இதை கட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். நான் அதை தான் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கீமா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு, எம்ப்ளாயி ஸ்கீமா. அது இதை நான் என்ன நேமை வச்சு கூப்பிட போகிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அந்த கமைண்ட் ரெடியூசரில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, கான்ஸ்ட் மறந்துட்டு இருக்கோம், இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். கமைண்ட் ரெடியூசர் இப்படி போட்டு அந்த மாதிரி தான் இந்த நேமை தானே கால் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் எம்ப்ளாயி அப்படின்றத கால் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன ஸ்கீமெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு தோணுதோ அதையெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி, மேனேஜர். ஓகே, மேனேஜருக்கு மேனேஜர் ஸ்கீமா. இப்போதைக்கு தற்சமயம் மல்டிபிள் ஸ்கீமா கிரியேட் பண்ண மாதிரி காட்டுறோம். மேனேஜர். ஓகே, 2 ஸ்கீமா கிரியேட் பண்ணிருக்கோம். சரி, இதுல எப்படி டேட்டா வந்து விழும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, எம்ப்ளாயின்னு ஒரு கண்ட்ரோலர் எழுதிருக்கோம், அதுல ஆட் எம்ப்ளாயின்னு எழுதிருக்கோம். ஓகேவா? இந்த ஆட் எம்ப்ளாயில என்னுடைய மாடலை எடுத்துட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ண அப்படின்னா நான் ஆட் எம்ப்ளாயி கொடுக்கும்போது என்னென்ன கேட்குது, நேமு, ஏஜ், மேரிடு, ஸ்டேட்டஸ். ஓகே, அட்ரஸ் தானே கேட்குது. ஸோ இந்த இடத்துக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படின்னா, ஓகே, இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரெக்யூர் போட்டு வாங்கிக்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா, நான் இந்த இடத்துல வாங்க ஸ்டூடெண்ட் மாடல் இருக்குங்களா, எம்ப்ளாயி மாடல் ரெக்யூர்னு போட்டு
ஒரு இதுல இருந்து வெளியே வந்துட்டு ஸ்கீமாஸ்ல போயிட்டு எம்ப்ளாயி ஸ்கீமாவை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யாருக்கா டவுட்டா இருந்துச்சுன்னா கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு, வாய் திறந்து கேளு. இப்போ இது முடிஞ்சு போச்சு. கலெக்ஷன் நேமு, டேட்டாபேஸ் நேமு எல்லாமே போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட் மாடல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த ஆட் எம்ப்ளாயில நான் என்னுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி எம்ப்ளாயி மாடல்னு இருக்கா. நியூ எம்ப்ளாயி மாடல் அப்படின்னா புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். இங்கே ஆல்ரெடி எதுவுமே இல்லாமல் தான் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல புதுசாக ஒரு ரோவை கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ எம்ப்ளாயி மாடல் என்னென்ன ஸ்கீமாவோட டேட்டா கொடுக்கணும். நேமு, ஏஜ், இஸ் மேரிடு, அட்ரஸ், மேடம். ஓகே, இப்போ நியூ மாடல்ல இப்போ நான் என்னுடைய டேபிளுக்கு தேவையான டேட்டாவை ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆட் எம்ப்ளாய் பண்ணும்போது எப்படி? ஓகே, யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ராம் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நானே சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து ஆட் எம்ப்ளாய் பண்ணா எனக்கு இந்த பாடியில தான் ரெக்கார்டு வரும், நேம், இமெயில், இது எல்லாமே. இதை நான் இந்த இடத்துல எப்படி வாங்குவேன் அப்படின்னா ரிக்வெஸ்ட் டாட் பாடி போட்டு வாங்குவேன். வர டேட்டாவை இந்த இடத்துல நான் மாற்றி விட்டுருவேன். ஓகேவா? அதை நான் பண்ணும்போது பண்றேன். இப்போதைக்கும் சும்மா ஒரு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நியூ ஸ்டூடெண்ட்ல இப்போ என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்னா நேம், இஸ் மேரிடு, ஏஜ், அட்ரஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக வச்சிருக்கேன். இன் ஃபியூச்சர் நான் அதை மாற்றிப்பேன். ஓகேங்களா? இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னா சேவ் பண்ண போறேன். எப்படின்னா அப்படின்னா இது போட்டிருக்காங்க, நியூ ஸ்டூடெண்ட் சேவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்ட் சேவ். இதே விஷயத்தை காப்பி பண்ணிட்டு இப்படி நான் போறேன். இப்போ ஆட் எம்ப்ளாயை கால் பண்ணேன் அப்படின்னா ஆட் எம்ப்ளாயி இதை நான் கால் பண்ணுறேன். அதேதான். இப்போ திரும்ப ஒரு எரர் அடிக்குது. இது வாண்டடா வர வச்ச எரர். இது என்ன சொல்லுது அப்படின்னா மொங்கூஸ் கால் பேக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிச்சுல்ல, கால் பேக் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நியூ எம்ப்ளாயி சேவ்ன்றது டேட்டாவை சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணிட்டு நான் அகைன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஓகேங்களா? இது சக்சஸோ இல்லை ஃபெயிலியரோ அப்போ எனக்கு இன்னொரு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்றது தான் கால் பேக். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா அந்த பழைய வெர்ஷன்ல தான்ப்பா அதெல்லாம் இருக்கு, இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. அப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும். மாடல் இந்த கொரியில வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சேவ் பண்றது இருக்கும். என்னடா ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே நீங்க கிரியேட் பண்ணதெல்லாம் இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா ப்ராடக்ட்ல சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூ டேட் அப்படின்னா டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். இப்போ கரண்ட் டைமை கிரியேட் பண்ணிக்கும். அதை அவைட் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அவைட் அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஓகே, இதையே ஃபாலோ பண்ணலாம். முன்னாடி கொஞ்சம் புரியுற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. மங்கூஸ்ல மாடலை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அவைட்டு மைண்டு ஃபைண்டு ஒன்றுனா ஓகே வரேன். இங்கே இருக்கு பாருங்க, டாக்குமெண்ட்ல நேம். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறாங்க. இதே விஷயம் தான் அப்டேட்டிங் ஆர் சேவ் யூசிங் சேவ். ஓகே, சேவ் மெத்தடுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பெருசாக ரொம்ப இல்லை,
டாக்குக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இது போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி போட்டு எழுத சொல்கிறாங்க அவை. இப்போ இது ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவைட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஒன்லி அலோட் அசின்க் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது ஒரு கிளாஸே எடுக்கிறவங்களுக்கு அசின்க்கு அவைட்டு ப்ராமிஸு, அசின்க் அவைட்டு ப்ராமிஸ் ஆலு, இதெல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் அட்வான்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா, அதை நான் எடுக்கிறேன். ஓகே, இதுக்கு இதனுடைய மெயின் மீனிங் என்ன அப்படின்னா, நீ அவைட் யூஸ் பண்ணுற அப்படின்னா உன்னுடைய ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது, அது கண்டிப்பாக அசிங்க் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அசிங்க் இருந்தால் தான் அவைட் ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். ஓகே, இதை எழுதிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எப்பவும் போல தென்னு ரெஸ்பான்ஸ். ஸோ console log மறைவு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு டேட்டா இருக்கு, நியூ எம்ப்ளாயி மாடல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்கீமா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்கீமாவில் இருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கீமாவில் இருக்கிற என்னென்ன ஃபீல்டுக்கெல்லாம் நான் டேட்டாவை ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா, நியூ எம்ப்ளாயை சேவ் அப்படின்ற மெத்தடு டிபியில் போய் சேவ் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி டெலிட்டு ஃபைண்ட் ஒன்று இந்த வாரம் ஃபுல்லாக இதை தான் பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டு திரும்பவும் ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ப்ராசஸை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லித்தரேன். ஓகேங்களா, இந்த அசிங்க் இருந்தால் தான் அவைட் ஒர்க் ஆகும். இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மங்கூஸ் வந்து சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எரர் அடிச்சுட்டு இப்போ போய் நான் இதை கிளிக் பண்ணுறேன், டேட்டா இன்செர்ட்னு வரும். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டிபியில் டேட்டா விழுந்துடும், டேட்டா பேஸில் வேல்யூ விழுந்துடும். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு இதை போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், டேட்டா வந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ டைனமிக்காக வர்றதுக்கு நான் சொல்லிவிட்டு நாலுலேருந்து நான் உங்களுக்கு இது எப்படி இன்னும் டெப்த்தாக மங்கூஸை பற்றி இன்னும் தெரியும். ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ், இது ஒரு டேட்டா பேஸ், இதில் எப்படி ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் போடுறது, ஓகேங்களா, சேவ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை எப்படி எடுக்கிறது, ஒரு இமெயில் கொடுத்தா அந்த இமெயிலுக்கான சம்பந்தமான அசோசியேட் இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறதுனா மை மாடல் ஃபைண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ல ஐடி ஆர் இமெயில் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, இது ஃபைண்ட் ஒன். அப்டேட் மெனி, ஓகே, இது இப்போதைக்கு தேவை கிடையாது. வேற என்ன உங்களுக்கு சொல்லலாம், அப்டேட் பண்ணுனா ஐடியை வச்சு என் அக்கௌண்ட் இமெயிலை வச்சு என்னுடைய டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது. ஓகே, சப் டாக்குமெண்ட், அதுதான் மெயின் டாக்குமெண்ட் போல. இது எல்லாமே சும்மா விட்டால இதோ இருக்கு பாருங்க, ஃபைண்டு. ஓகேங்களா, ஃபைண்ட் பை ஐடி, ஐடியை வச்சு டேட்டா எடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட், அந்த ஒரு ஐடியை கொடுத்து நீங்கள் டேட்டா, இது ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா, இதுவே மோங்கோடிபி நீங்கள் ராவாக யூஸ் பண்ணிங்கன்னா அது கஷ்டம். ஓகேங்களா, இதை நான் சொல்கிறது ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், நாளைக்கு புரிஞ்சுக்கும். இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அந்த டேட்டா பேஸுக்கு மங்கூஸ்ன்ற ஓஆர்எம் யூஸ் பண்ணுறேன். அந்த மங்கூஸில் கனெக்ஷன் டிபியை கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கொரி கொடுக்குறாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளுக்கு நீங்கள் ஸ்கீமா வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணியாச்சு. மூணாவது, எப்படி நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய கண்ட்ரோலரில் ராவாக போயிட்டு அதை நான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரெக்வஸ்ட் டாட் பாடியில் இருந்து வரும், ரெக்வஸ்ட் டாட் பாடியில்
நேம் ஃபீல்ட்ல இருந்து வரத இந்த நேமுக்கு அசைன் பண்றோம். ஓகே, அட்ரஸ்ல இருந்து வரத அட்ரஸ், ஏஜ்ல இருந்து வரத ஏஜ், இஸ் மேரிட்ல இருந்து வரதுல இஸ் மேரிட் இப்படின்னு சொல்லிட்டு நேம் ஆல்ரெடி இருக்கு. இஸ் மேரிடு ஃபால்ஸ், நீ என்ன கொடுத்தாலும் அது வந்துடும். ஏஜ் அட்ரஸ், ஏஜ் அட்ரஸ், ஏஜ் அட்ரஸ் இப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க டேட்டா இன்சர்ட், நீங்க போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வரும். ஸோ நான் இங்க என்ன கொடுக்குறேனோ டிபியில் இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஒன்ஸ் இன்சர்ட் ஆனது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நாளைக்கு இந்த லிஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா, இன்னைக்கு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது எப்படின்றத